முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோமா. இப்போ 1 2 3 4 5 இதை மாதிரி நிறைய நம்பர்ஸ் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு சின்னதாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு கூட்ட சொல்கிறேன்னு வச்சிங்களேன். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 15 கிடைக்குது. இது வந்து பெரிய சின்ன நம்பராக இருக்கிறதுனால ஈஸியாக கூட்டு போட்டிங்க. இதை மாதிரி பெரிய நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன். இந்த லாஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அது n = 5ன்னு எடுத்துங்க. நம்ம என்ன படித்தோம்? முதல் எண் இயலெண்கள். இயலெண்கள்னால எதில் ஆரம்பிக்கணும்? 1லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ ஈஸியாக போட்டுடலாம். என்னங்கிற இடத்துல என்ன போட்டுடலாம்? 5 இன்ட்டு 5 + 1 6 பை 2 2 2 6 5 இன்ட்டு 3 என்ன கிடைக்குது? 15. இது ஈஸியாக போட்டுவிட்டோம் பாருங்க. நம்ம ஒரு நம்பராக கூட்டிகிட்டு இருக்கிறதுக்கும் ஃபார்முலா வச்சு ஈஸியாக போட்டுட்டோம். ஓகேவாம்மா? முதல் எண் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் பார்க்க போகிறோம். வர்க்கம்னாலே ஸ்கொயர் இருக்கும். அப்போ 1² + 2² + 3² and so on 5². நீங்கள் 10² போட்டிருக்கலாம், 30² போட்டிருக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்களேன். 1² நம்ம என்ன சொன்னோம்? 1 1 ப்ளஸ் 2² 2 2 4 ப்ளஸ் 3² 3 9 ப்ளஸ் 4² இருக்கா? இங்கே இடையில என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ 4² நன்னாங்கு 16 5² ING 25 இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கிது நம்மளுக்கு? 55. இதை மாதிரி நம்ம உட்காந்து மெதுவாக கீழே போட்டு கூட்டிகிட்டு இருக்கணும். இப்போ பாருங்களேன், லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 5வா? அப்போ n = என்ன எடுத்தாச்சு? 5. இது ஃபார்முலா வச்சு ஈஸியாக அந்த 55 கொண்டு வரோம் பாருங்கள். 5 5 + 1 எவ்வளோ கிடைக்கிது? 6. இப்போ 2 × 5 2 5 என்ன கிடைக்கிது? 10. 2 5 10 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைனா 5 + 5 எவ்வளோ கிடைக்குது? 10. 2 5 10 10ஓட 1 கூட்டினா 11 பை 6 6 6 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே என்ன இருக்குது? 5 × 15 5 11 எவ்வளோது? 55. இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சரும் இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நம்ம ஃபுல்லாக பெருசாக டெரிவேஷன் போட்டுட்டு போயிட்டே இருக்காமல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கணக்கு போட்டுக்கலாம். அதனால தான் இது சிறப்பு தொடர்கள். எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதல். கணங்கள்னால என்னமா சொன்னால்? க்யூப் சொன்னால் 1 க்யூப் 2 க்யூப் 3 க்யூப் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் 5 க்யூப். நான் சின்ன நம்பராக எடுத்திருக்கேன்ப்பா. 1 3 தடவை பெருக்கினா என்ன தான் கிடைக்கும்? 1. 2 3 தடவை பெருக்கினா 2 2 4 4 2 8 ப்ளஸ் 3 9 9 3 27 ப்ளஸ் நன்னாங்கு 16 16 4 64 ப்ளஸ் ING 25 25 5 125 என்ன கிடைக்குது? 225. இவ்வளோ தூரம் நம்ம மெனக்கட்டு போடுறோம். இப்போ பாருங்களேன், 1 க்யூப் 2 க்யூப் ப்ளஸ் 3 க்யூப் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் 5 க்யூப். லாஸ்ட்டு என்ன இருக்குது? 5. அப்போ n = என்ன எடுத்தாச்சு? 5. அப்போ 5 இன்ட்டு 5ஓட 1 கூட்டினா 6 பை 2 த ஹோல் ஸ்கொயர்டு. ஹோல் ஸ்கொயர்டை மறந்துடாதீங்க. 2 2 2 6. இப்போ 5 இன்ட்டு 3 த ஹோல் ஸ்கொயர்டு. 3 எவ்வளோது? 15 த ஹோல் ஸ்கொயர்டு. 15 எத்தனை தடவை போட்டு பெருக்கணும்? 15 × 15 15 15 225. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமாமா?